My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு 365 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு 421வது நாள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டின் மூலம் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. நாம் எல்லோரும் இந்த 7 மணிலிருந்து 8 மணி வரும் இந்த செஷனில் எங்கே இருந்தாலும் இணைந்து கூட்டு தியானம் செய்கிறோம். நிறைய பேருக்கு உள்மாற்றங்கள் என்பது வருது. அதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தினமும் தியானம் செய்யும் போது எந்த விதமான மாற்றங்கள் வருது அப்படின்னா, நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் என்பது வருது. தினமும் சொல்றோம் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நமக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தியானம் செய்தால் மட்டுமே நமக்குள்ள இருக்கும் இந்த கடவுள் தன்மையை நாம அறிந்து கொள்ள முடியும். கடவுள் என்பவர் உள்ளே இருக்கும் போது அந்த கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் எங்கே இருக்கு? நமக்குள்ளேயே இருக்கு. தேவ ரகசியங்கள் எல்லாமே உள்ளே இருக்கு. மை டியர், உலகில் இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிலாசபி நீங்க படிச்சாலும் ஃபைனலா இதுதான் வருது. அன்னமாச்சாரியா அவர்கள் சொல்றார், காயப்பு டூப்பிரிலோ கனி உன்னதி அப்படின்னு சொல்லி தெலுங்குல சொல்றார். காயப்பு டூப்பிரிலோ கனி உந்தி. காயம் என்றால் உடல், ஊப்பிரி என்றால் சுவாசம், கனி உந்தி அப்படின்னா ஒரு மைன், கோல்டு மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி மைன் என்பது உள்ளே இருக்கு. அந்த காற்று உள் செல்லும் மூச்சியும் வெளியே வரும் மூச்சியும் நாம கவனிச்சால், உடலுக்குள்ள போகும் வெளியே வரும் அந்த மூச்சியை கவனிச்சால், அந்த எல்லை இல்லாத ஒரு ட்ரெஷர் என்பது உள்ளே இருக்கு. ட்ரெஷர் என்ன? ஞானம். எந்த விதமான ஞானம்? யாருக்கும் தெரியாத ஞானம். அதுதான் ரகசியம். அந்த கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுவே ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன விஷயங்கள் பார்த்தால், நோ தை செல்ஃப் அப்படின்னு சொல்றார். தை செல்ஃப் அப்படின்னா நம்மை பற்றி. நோ தை செல்ஃப், நம்மை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நாம ஒரு கிரீக்கோ ரோமன் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம ஊர்ல கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி உலக முழுவதும் அவங்கள சம்பந்தப்பட்ட அந்தந்த நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட டெம்பிள்ஸ் என்பது இருக்கு. நீங்க கிரீக் அண்ட் ரோமன் டெம்பிள்ஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய டெம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. புராதனமான ஏன்ஷியன் டெம்பிள்ஸ் எல்லாமே அங்கேயும் இருக்கு. அங்கே அந்த பிலாசபி நீங்க படிச்சால் என்ன புரிய வருது அப்படின்னா, பாருங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். The body is the house of God. Know thyself and you are going to know the gods அப்படின்னு சொல்லி லக்சர் டெம்பிள், ஈஜிப்சியன் டெம்பிள்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்க. Know yourself and you shall become God. Know thyself and you will know the universe and the gods. அதாவது இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளேயே இந்த யூனிவர்ஸ் என்பது இருக்கு. நமக்குள்ளேயே கடவுள் தன்மையை என்பது இருக்கு. உள்ள இருக்கும் கடவுள் பற்றி நாம தெரிஞ்சு கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கும் அந்த கடவுள் தன்மையை நாம பார்க்க முடியும். வெளியே இருக்கும் கடவுள் தன்மையை, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நீங்க யார் கூட சந்திக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளதையும் அந்த கடவுள் என்பவர் இருக்கிறார். When you understand yourself as God, you will see everybody as gods. நமக்குள்ளேயே ஒரு யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றார். இது மைக்ரோ யூனிவர்ஸ். உள்ள இருக்கிறது மைக்ரோ யூனிவர்ஸ், வெளியே இருக்கிறது மேக்ரோ யூனிவர்ஸ். இந்த மைக்ரோ யூனிவர்ஸ் பற்றி நாம விரிவாக தெரிந்து கொண்டால், வெளியே இருக்கும் அந்த யூனிவர்ஸ், மேக்ரோ யூனிவர்ஸ் பற்றி நமக்கு புரிய வருது. உள்ள இருக்கிறது புரியல அப்படின்னா வெளியே இருக்கிறது புரிய முடியாது. அதற்காக தினமும் தியானம் செய்யணும், தினமும் சத்சங்கம் செய்யணும், தினமும் புத்தகங்களை வாசிக்கணும். தியானம் செய்தால் என்ன நடக்கும் உள்ள அப்படின்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்பது நடக்கும். மெடிடேஷன் மிரர்ஸ் யுவர் செல்ஃப். நிறைய விஷயங்கள் எல்லாமே ஓடுது நமக்குள்ள. என்னென்ன ஓடுது அப்படின்னா, எண்ணங்கள், உணர்ச்சிகள். இந்த விஷயங்கள் எல்லாமே புரிந்தா மட்டுமே ஆழமான தியானத்திற்கு போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. மை டியர், நம்முடைய கான்சியஸ்னஸ் பியூரிஃபை ஆக்கணும். அப்பதான் வெளிய மேனிஃபெஸ்டேஷன் என்பது நடக்கும். இல்லாட்டி நடக்காது. நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அதாவது ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், எங்கெங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனா வாய்ப்புகளே வரல அப்படின்னு. இங்கிருந்து யூஎஸ்க்கு போகணும், இங்கிருந்து யூரோப்புக்கு போகணும், இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முதல்ல புரியணும்.
அப்போதான் அங்கே போய் என்ன பண்ணணுமோ அது பண்ண முடியும். ஒரு விஷயமும் புரியாம நீங்க அங்கே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வீசாவே தரமாட்டாங்க. வீசா இல்லாம எப்படி போக முடியும்? போக முடியாது. நான் ஒரு யக்னம் பண்ணணும், நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும், நான் ஒரு பிரமிடு கட்டணும், நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாரு. ஆனா முடியாதே. எதுக்காக முடியாது அப்படின்னா அந்த செயல் செய்யும் போது அதுக்கு தகுந்த எனர்ஜி, அதுக்கு தகுந்த ஞானம், அதுக்கு தகுந்த ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். எவ்வளவு ஆழமான தியானம் செய்தால் ஒரு யக்னத்தை செய்யறதுக்கான ஒரு தகுதி என்பது வருது. எவ்வளவு ஆழமான தியானம் செய்தால் ஒரு பிரமிட் கட்டுறதுக்கான ஒரு தகுதி என்பது வருது. தகுதி என்றால் என்ன? உங்களுக்குள்ள நீங்க ஆழமாக போய் எதற்காக நீங்க கட்டணும், எதற்காக இந்த யக்னத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு ரகசியம் உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு மாஸ்டரி என்பது வருது. அந்த மாஸ்டரி எப்படி வருது? எனர்ஜி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரெண்டு பர்ஃபெக்டா இருந்தால் அந்த எனர்ஜியின் மூலம், அந்த ஞானத்தின் மூலம் இம்ப்ளிமெண்டேஷன் என்பது நடக்கும். இது ரெண்டு இல்லாம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. அதற்காக முதலில் நாம் என்ன செய்யணும்? தியானம், ஆழமான தியானத்திற்கு போகணும். எதற்காக? நம்மை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக. உள்ள இருக்கிற கடவுள் ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யணும். மை டியர், நம்முடைய கான்சியஸ்னஸ் பியூரிஃபை ஆகணும். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா கான்சியஸ்னஸ் என்பது ப்ராசஸர். மதர் போர்டுக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸர் இருக்கும் இல்லையா, அதுதான் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் என்பது பியூரா இருக்கணும் எப்பவுமே. கம்ப்யூட்டர் போர்டில் இருக்கிற ப்ராசஸர் நீங்க எதுக்காக இந்த ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காது. ப்ரோக்ராம் கொடுத்திருக்கீங்களா, எக்ஸிக்யூட் பண்ணும், அவ்வளவுதான். வேற எதுவும் அதுக்கு யோசனை அப்படின்றது வராது. அது வைரஸ் ப்ரோக்ராம் இருந்தாலும், நல்ல ப்ரோக்ராம் இருந்தாலும், ஓவர்லோடட் ப்ரோக்ராம் இருந்தாலும், அண்டர்லோடட் ப்ரோக்ராம், எந்த வகையான ப்ரோக்ராம் கொடுத்தாலும் இட் ஸ்டார்ட்ஸ் கம்ப்ளீட்டிங். தட்ஸ் ஆல். நாம நம்முடைய கான்சியஸ்னஸ் இதுக்கு ரிலேட் பண்ண முடியும். யார் கொடுக்குறாரு? ப்ராசஸருக்கு ஒரு கமாண்ட். வெளியே அந்த கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்றாரோ அவரு ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. இந்த விஷயம் எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இட் ஸ்டார்ட்ஸ் ப்ராசஸிங் வித்தவுட் எனி திங்கிங் ஆர் ஜட்ஜிங். நமக்குள்ள இருக்கும் அந்த கான்சியஸ்னஸ்க்கு யார் கமாண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நம்முடைய 5 சென்சஸ் மூலமா நாம உள்வாங்கும் டேட்டா மூலம் நம்முடைய மைண்ட் இஸ் கிவிங் த கமாண்ட் டு அவர் கான்சியஸ்னஸ். நமக்கு எனர்ஜி இல்லையா? இருக்கு. நமக்கு எக்ஸிகியூஷன் தெரியாதா? தெரியும். ஒரு ரசகுல்லா சாப்பிடணும் அப்படின்னு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அதே எண்ணத்துல இருந்தா என்ன ஆகும்? நான் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்வீட் ஸ்டால், ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் நான் ஒரு ரசகுல்லா சாப்பிட்றேன், அவ்வளவுதான். எக்ஸிக்யூட் ஆயிருக்கு இல்லையா? காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் என் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல இருந்தால் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது தியானத்துல உட்கார்ந்து உங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்த கான்சியஸ்னஸ் தான் ரசகுல்லா சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணு. எப்ப நம்முடைய மைண்ட் தேவையானது தேவையில்லாதது விரிவாக தெளிவாக புரியுமோ ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே போனால் தேவையானது மட்டுமே இருந்தால் நம்முடைய கான்சியஸ்னஸ் என்பது பியூரிஃபை ஆகும். தேவையானது மட்டுமே எக்ஸிகியூஷனுக்கு வரும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் 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 தியானம் பண்ணணும். தியானம் செய்யவில்லை என்றால் நாம இந்த உலகத்தில் ஒரு பேர் இந்த உடலுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த பேரில் நடிக்கிறோம், அவ்வளவுதான். we pretend. ஆக்ஷன் கூட இல்லை, பிரிட்டெண்ட். உள்ள ஒன்னு இருக்கும், வெளியே காமிக்கிறது வேற, அதுதான் பிரிட்டெண்ட். எப்போ தியானம் செய்யறோமோ உள்ள வெளியே ரெண்டும் ஒன்னாக்கும். உள்ள இருக்கும் அந்த யூனிவர்ஸ் தெளிவாக தெரிந்தால், வெளியே இருக்கும் யூனிவர்ஸ் நல்லா புரிந்தால் அங்கே கிரியேஷன் என்பது நடக்கும். நாம் செய்ய வேண்டிய கிரியேஷன், நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னமோ அதை செய்ய ஆரம்பிச்சால் அங்கே கிரியேஷன் என்பது நடக்கும். உள்ளேயும் தெரியல வெளியும் தெரியல, பக்கத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பி அடிக்கிறாரே, அவங்கள என்ன சொல்லணும் அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரமண மகர்ஷி அவர்கள் என்ன சொன்னார்? நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒரு கடவுள் என்ற விஷயம் நமக்கு புரியணும். அதுதான் தேவை, அதுதான் முக்கியமானது. நான் ஒரு கடவுள் என்ற விஷயம் எனக்கு புரிந்தால் அந்த கடவுளின் ரகசியங்கள், தேவ ரகசியங்கள் எல்லாமே எனக்கு புரியுது. தேவ ரகசியங்கள் என்றால் என்ன? விஸ்வ ரகசியங்கள்.
படைப்பின் ரகசியங்கள். உள்ளே இருக்கு எல்லாம், வெளியே இல்லை. உள்ள இருக்கும் அந்த ரகசியங்கள் புரிந்தால் வெளியே இருக்கும் அந்த ரகசியங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு புரியுது. இது ஒவ்வொரு நாளும் பயிற்சி என்பது செய்யணும். ஒரு விஷயம் உங்க கையில சரியாக நடக்கல அப்படின்னா அதற்கு காரணம் எங்க இருக்குன்னு உள்ளே இருக்கு, நமக்குள்ள இருக்கும் அந்த ரகசியம் தெரியல, பயிற்சி என்பது செய்யல, புரியல அப்படின்னா வெளியே ஃபெயில்யூர் தான் ஆகும். அதற்காக தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம் என்பது மிக முக்கியமாக செய்யணும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.